உங்களுக்கு 21 வயசுக்கு மேலே ஆகியும் நீங்கள் எந்த ஒரு வேலைக்குமே போகாமல் வீட்டில் சும்மா உட்காந்துட்டு ஃபோன் பார்த்துட்டு சோஷியல் மீடியாவில் ஏதாவது புலம்பிக்கிட்டு அப்புறம் யாரை பற்றியாவது ஏதாவது கருத்து போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா நீங்கள் ஒரு கரப்பாம்பூச்சி அப்படின்னு நான் சொல்லலைங்க. சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதியான சூரியகாந்த் அவர்கள் தான் இளைஞர்களை பற்றி இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இதை கேட்ட இளைஞர்கள் எங்களை பார்த்தா நீ கரப்பாம்பூச்சின்னு சொல்கிறேன்னு கோவத்தோட இவருக்கு எதிராகவே பார்த்தீங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி சிஜேபி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. ஏதோ காமெடியாக பண்ண விஷயம் இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 கட்சியாக வந்திருக்கு. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த சோசியல் மீடியா அப்படின்றதான். ஸ்டாலின் அவர்கள் கூட இதை தான் குற்றச்சாட்டாக வச்சிருந்தாரு. சின்ன குழந்தைங்களையும் இன்ஸ்டாகிராமையும் வச்சு ஆட்சிக்கு வந்துட்டாங்க விஜய் அப்படின்ற மாதிரி அக்யூசேஷன்லாம் வச்சிருந்தாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்களை வந்து இந்த மாதிரி ஒரு ஒட்டுண்ணிகள் சொன்னதாக இருந்தாலும் சரி, கரப்பாம்பூச்சிகள் சொன்னதாக இருந்தாலுமே சரி, இளைஞர்களிடையே வந்து ஒரு பெரிய கோவத்தை ஏற்படுத்தி சோசியல் மீடியாவில் சிஜேபி அப்படின்ற கட்சியை உருவாக்கியிருக்காங்க. இந்தியாவிலே நம்பர் 1 கட்சியாக மாறி இருக்கு. இன்ஸ்டாகிராமில் 13 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க, ட்விட்டரில் 10 மில்லியனுக்கு மேலே ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. இப்போ இந்த வீடியோ எடுக்கிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை விட்டா வேற மாதிரி போயிடும், வேற லெவலில் இது போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் அந்த பிஜேபின்ற அக்கௌண்ட் வந்து ஃபுல்லாக பேன் பண்ணிட்டாங்க. இதனாலேயே இன்னும் ஆளுங்கட்சியான பிஜேபிக்கு அகைன்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இளைஞர்கள் கூட்டம்ன்றது இந்தியாவில் வந்து வெகுண்டு எழுந்துட்டு போயிட்டு இருக்குன்னே சொல்லணும். ஏன்னா அவ்வளோ பேர் நானும் பிஜேபியில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 7.5 லட்சம் ஃபார்ம்ஸ் வந்து வருதாமா. ஸோ அவ்வளோ இளைஞர்கள் வந்து எங்களை நீங்கள் எப்படி கருப்பாம்பூச்சின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக மெயின் கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னா இளைஞர்கள் எல்லாமே சோஷியல் மீடியாவில் எதுக்காக குரல் கொடுக்குறாங்க, எதுக்காக போஸ்ட்லாம் போடுறாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, அதை ஏன் நீங்கள் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டு ஒரு அக்கறையோட பண்ணோம் அப்படின்னா எங்களை நீங்கள் கரப்பாம்பூச்சி ஒட்டுண்ணின்னு சொல்லுவீங்களா அப்படின்ற கோவம் தான் வந்து இந்த பிஜேபி பார்ட்டி அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. இந்த கட்சி ஒன்றும் சும்மா கிடையாதுங்க. இந்த கட்சிக்கு நிறைய அஜெண்டாஸ் இருக்குது, இந்த கட்சிக்கு மேனிஃபெஸ்டோ இருக்குது, இந்த கட்சிக்கு தனியாக பாட்டெல்லாமே இருக்குது, ஏன் கட்சிக்குன்னு தனியாக சிம்பிள் முதற்கொண்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கட்சியோட சின்னமே பார்த்தீங்கன்னா செல்போன் தான். இந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றது ஏன் ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சது, என்னைக்கு ஆரம்பிச்சுன்ற எல்லா டீட்டெயிலுமே ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன நடந்துட்டு இருக்குன்ற எல்லா விளக்கமும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. எல்லா டீட்டெயிலும் ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கேன். நீங்க என்ன நம்ம வாய்ஸ் ஆர்மி கேங்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆர்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம 1325 பேர் இருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ணி தெரியாத உண்மை தெரிஞ்சுக்கோங்க. வளவலன்னு பேசாம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத், உண்மை அறிய வாருங்கள். இந்த பிரச்சனைக்கான முதல் காரணம் எங்கிருந்து இந்த பிரச்சனை தொடங்குச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை, அதாவது சரியா மே 15ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு வந்து தலைமை நீதிபதி போஸ்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு வந்து கொடுக்குறாரு. இதை வந்து விசாரிக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தலைமை நீதிபதியான சூரியகாந்த் மற்றும் ஜோய்ஸ் மல்யா பாக்ஸி அப்படின்ற 2 பேர் தான் விசாரிக்கிறாங்க. இவரோட ப்ரெசன்டேஷன், இவரோட சோசியல் மீடியாவில் போட்டிருக்க பதிவு எல்லாத்தையுமே பார்த்து கடுப்பான இந்த 2 ஜட்ஜஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செம்ம கடுப்பாயிடுறாங்க. என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த சமூகத்தில் நிறைய பேரஃபைட்ஸ், அதாவது ஒட்டுண்ணிகள் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த மாதிரி சமூகத்தை அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய ஒட்டுண்ணிகள் இருக்கு, அவங்களோட நீங்களும் கை கோக்க போறீங்களா? ஆல்ரெடி இந்த சொசைட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை கிடைக்காத இந்தியன் இளைஞர்கள் எல்லாமே பெரிய ஆக்டிவிட்டிஸ் மாதிரி தன்னோட கருத்தை வந்து சோசியல் மீடியாவில் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க, இது வந்து நிறைய பேர்த்த பாதிக்குது அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சொல்லிட்டாரு. இதை கேட்டோன்னே நிறைய பேருக்கு கோவம் வந்துருச்சு, பர்டிகுலராக இளைஞர்களுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் வந்து சமூகத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் போஸ்ட் போட்டு அதை வந்து வெளியில் கொண்டு வரோம், நீங்கள் எங்களை பார்த்து கரப்பாம்பூச்சின்னு சொல்லி கலாய்ப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா முன்னாள் ஆம் ஆத்மியோட பார்ட்டியில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒருத்தர், அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அபிஜித் தீப்கே அப்படின்றவர் என்ன பண்ணிட்டாருன்னா வாங்க எல்லா கரப்பாம்பூச்சிகளும் ஒன்று கூடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட்டை வந்து ட்விட்டரில் போட்டிருக்காரு. அது போட்டு அடுத்த ஒரு 2 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறாரு. என்னன்னா கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறாரு. கிரியேட் பண்ண 2 நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மில்லியன் 4 மில்லியன் 5 மில்லியன் ஒரு நாளைக்கு நான் தான் சொல்கிறேன் 7,50,000 மேலே கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படின்றது வந்துட்டே இருக்கு. ஸோ அவ்வளோ இளைஞர்கள் வந்து அந்த பார்ட்டியில் ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க. இதை பார்த்தோன்னே நிறைய கட்சிங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கட்சியில் சேரணும் அப்படின்னா 4 தகுதின்றதை வேணும்னு சொல்கிறாங்க. என்ன தகுதின்னு பார்த்தீங்கன்னா முதல் தகுதி வேலைக்கு போகாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கணும், 2வது தகுதி சோம்பேறியாக இருக்கணும், 3வது தகுதி என்னன்னா 24 மணி நேரமும் சோஷியல் மீடியாவில் ஆன்லைன்லேயே இருந்துட்டு இருக்கணும், 4வது தகுதி என்னன்னா
ப்ரொஃபஷனலாக வந்து புலம்ப தெரிஞ்சிருக்கணும் சோஷியல் மீடியாவில். இந்த தகுதியெலாம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்களும் கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரோட கட்சியில் சேரக்கூடிய தகுதி என்னன்றதை இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் எல்லாத்துலேயும் போஸ்ட்டாக போடுறாங்க. இதை பார்த்தோன்னே நிறைய இளைஞர்கள் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் இந்த விஷயம் ஜோக்க ஆரம்பித்தாலும் இதுக்கு பின்னாடி பல இளைஞர்களுடைய வேதனையும் வலியும் இருக்குன்றதை இதுலேருந்தே நம்மளால் பார்க்க முடியுது. ஏன் இந்த விஷயம் இவ்வளோ ட்ரெண்டாச்சு தெரியுமா? ஏன் வந்து நீதிபதிகள் சொன்ன இந்த வார்த்தைக்காக இளைஞர்கள் வந்து இவ்வளோ கோவப்பட்டு எழுதுறாங்க அப்படின்னா, அவர் சொன்ன அதே வாரத்தில் தான், அந்த மே 15ஆம் தேதி சொன்னார் பார்த்தீங்களா, அதே வாரத்தில் தான் இந்த சொசைட்டியில், இந்தியாவோட சொசைட்டியில் நிறையா பிரச்சனைன்றது இருந்து. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீட் தேர்வு முறைகேடு நடந்தது, அப்புறம் நீட் தேர்வு எக்ஸாம் பேப்பர் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆனச்சு இல்லை அந்த விஷயம், அப்புறம் வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து என்ட்ரன்ஸ் தேர்வு வைப்பாங்க அந்த தேர்வு ரத்தான விஷயம், இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயம்ன்றது வந்து சொசைட்டியில் நடந்துட்டு இருந்தது. இதுக்காக மாணவர்கள் வந்து நடுரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி போராட்டம்லாம் நடந்தது, இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் குரல் கொடுக்குறோம், இதுக்கெல்லாம் வந்து கேள்வி கேட்டு என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டிய நீங்கள் எங்களை பார்த்து கரப்பாம்பூச்சின்னு சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இளைஞர்கள்ட்ட இந்த விஷயம் ரொம்ப கோவம் வந்துருச்சு. படுத்து கிடக்கிற ஃபிஃப்த்தை வந்து கேள்வி கேட்க வேண்டிய நீதிமன்றமே தப்பு நடக்கும்போது சோசியல் மீடியாவில் குரல் கொடுக்குற எங்களை பார்த்து நீங்கள் கரப்பாம்பூச்சின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வச்சுருக்காங்க. நாங்கள் ஏன் வேலை இல்லாமல் இருக்கோம், படிச்சுட்டு வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்தோம் அப்படின்னா ஒன்று எக்ஸாமை கேன்சல் பண்ணிடுறீங்க, இல்லைனா கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணிடுறீங்க. இதெல்லாம் தான் காரணம் நாங்கள் வேலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு. இந்த சிஸ்டமே அழுகி போய் கிடக்கிறதுனால தான் இந்த மாதிரி வேலை கிடைக்காம இருக்க எங்களையே நீங்கள் வந்து ஒரு சாக்கடையில் இருக்க கரப்பாம்பூச்சி மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. இப்போ நீதிமன்றத்தோட விளக்கமும் தற்போதைய நிலை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த விஷயம் வந்து ரொம்ப சீரியஸாக போகுதுன்றது அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவ்வளோ ஃபாலோவர்ஸ்ன்றது வந்துட்டாங்க. ஸோ அதனால் அடுத்த நாளே மே 16ஆம் தேதியே நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒட்டுண்ணின்னு சொல்லி சொன்னதாக இருந்தாலும் சரி, கரப்பாம்பூச்சின்னு சொன்னதாக இருந்தாலும் சரி, எல்லா இளைஞர்களுமே கிடையாது. நான் யாரை சொன்னேன் அப்படின்னா, இந்த சட்ட படிப்பில் வந்து முறையான டிகிரியை வந்து பெறாமல் ஒரு ஃபேக்கான முறையில் வந்து உள்ளே வந்துட்டு சமூகத்தை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கவங்கள தான் நான் வந்து இந்த மாதிரி ஒட்டுண்ணி கரப்பாம்பூச்சின்னு சொல்லி சொன்னேனே தவிர மித்த எல்லா இளைஞர்களையுமே நான் அப்படி சொல்ல கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் தரப்பு விளக்கத்தை வந்து வெளியில் வச்சிருக்காரு. நாட்டோட தூண்களாக இளைஞர்களோட முன்னேற்றம் தான் எப்பயுமே முக்கியம் அப்படின்ற மாதிரி அவர் தரப்புல ஒரு வாதத்தை வந்து முன் வச்சு அவர் விளக்கம் கொடுத்தாலுமே இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சின்ற அந்த ட்ரெண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா குறையவே கிடையாது. அவர் என்னதான் அப்படி சொன்னாலும் எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இந்த கட்சியோட அந்த பீக் பார்த்தீங்க அப்படின்னா போய்கிட்டே இருக்குது. இருக்கையிலே இந்தியாவில் நம்பர் 1 கட்சி எது? பிஜேபி. உங்கள் எல்லாத்தையுமே தெரியும், பாஜக மோடி அவர்களுடைய கட்சி. அந்த கட்சியவே ஓவர்டேக் பண்ணிட்டு இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சின்றது வளர்ந்து வந்துட்டு போயிட்டு இருக்கு. டெய்லியுமே பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியில் ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா யூடியூபர்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தன்னோட சட்ட பாக்கெட்டில் வந்து நானும் ஒரு கரப்பாம்பூச்சி தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வச்சுட்டு எங்கே பார்த்தாலும் நான் ஒரு கரப்பாம்பூச்சி அப்படின்றத ட்ரெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த விஷயத்துல இருந்தும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சாதாரண பாமர ஏழை எளிய மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தளமாக எது இருக்குன்னா இந்த சோசியல் மீடியாவாக தான் இருக்குது. ஸோ எப்போல்லாம் ஃபிஃப்த்தில் தப்பு நடக்குதோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி இளைஞர்கள்ன்றவங்க வந்து அதிகமாக குரல் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இளைஞர்களோட குரலை வந்து அவ்வளோ எளிதாக நீங்கள் யாருமே கடந்தே போயிட முடியாது. முன்ன எப்படி வேணால் ஜென்ரேஷன் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ வரக்கூடிய இளைஞர்களோட ஜென்ரேஷன்றது வந்து நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு வேறு யாருமே கிடையாது, தமிழக வெற்றி கழகம் தான். நீங்களே பார்த்துருப்பீங்க, சன் டிவி கிட்ட எவ்வளோ மீடியாஸ் இருக்குது. சன் டிவி இருக்குது, சன் நெட்வொர்க்கே வச்சுருக்காங்க. பெரிய மீடியா கம்பெனி வச்சுருந்துமே அவங்களால ஒரு பெரிய அளவுக்கு வின்னே பண்ண முடியல. ஸோ தமிழக வெற்றி கழகம் மெஜாரிட்டி பிளேஸை பிடிச்சி இவ்வளோ தூரம் முன்னாடி வந்ததுக்கு காரணம் அப்படின்னா முக்கியமாக யாருன்னா இந்த இளைஞர்களும் சோசியல் மீடியாவும் தான். அதனால் இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பெரிய பவரில் இருக்காங்க, நாங்களாம் வந்து அந்த கட்சி இந்த கட்சி எங்ககிட்ட அவ்வளோ பவர் இருக்குது, இவ்வளோ பவர் இருக்குது, காசு இருக்குது, அது இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்து இந்த சொசைட்டி வந்து நாசம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, குப்பையாக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, எங்கே குப்பை இருக்கோ அந்த குப்பையில் தான் கரப்பாம்பூச்சிகள் அதிகமாக வாழும். ஸோ இந்த சொசைட்டி பேடாச்சு அப்படின்னா கரப்பாம்பூச்சியான இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே குரல் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கூட தயங்க மாட்டோம், இந்த சொசைட்டியை மாற்றுவோம். ஸோ அதனால் முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த சொசைட்டியில் இருக்க குப்பைகளை வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த கரப்பாம்பூச்சிகள் குரல் கொடுத்துட்டு இருக்கோம்ல, எங்களை கரப்பாம்பூச்சிங்கன்னு சொல்கிறீங்கல்ல, நாங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போயிடும். சொசைட்டி சுத்தமாச்சு அப்படின்னாலே நாங்கள் இருக்க மாட்டோம். நீங்கள் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியில் ஜாயின் பண்ணிட்டீங்களா இல்லையா? நான் போய் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணிடுங்க. நீங்கள் என்ன வாய்ஸ் ஆர்மி கேங்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போவே வாய்ஸ் ஆர்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க, தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாய்ஸ் ஆர்மி உங்கள் தட்டனை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன், அது வரைக்கும் பாய்.